வன்னியர்களுக்கு திமுகவால் இழைக்கப்படும் அநீதி குறித்து நாள்தோறும் காணொளி பதிவு செய்தாலும் அதை பெரிதளவும் கேட்காத திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய கூட்டம் ஒரு நாள் திமுகவை வெறுக்க தொடங்கும் என்று கூறினோம். அது தற்போது நடந்தேறி இருக்கிறது. திமுகவில் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த முதன்மை அமைச்சர், முதன்மை செயலாளர் அப்படின்னாக்க அது துரைமுருகன் அவர்கள் தான். அதை வச்சுதான் இத்தனை ஆண்டு காலம் குப்பை ஓட்டிட்டு இருந்த அந்த கட்சி. நாங்கள் வன்னியர் எங்க உட்கார வச்சிருக்கோம் பாருங்கன்னு. ஆனால் அவருக்கும் ஒரு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்களா திமுகவுடைய தலைமை? நீங்க வேணா எம்எல்ஏவா போட்டிடுங்க, ஆனா இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க இருந்த வரைக்கும் போதும், வேற யாருக்காவது நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறார் துரைமுருகன் அவர்கள்? எனக்கு அமைச்சர் பதவி நீங்க கொடுக்கல அப்படின்னா என் சமுதாயத்தினுடைய ஓட்டு உங்களுக்கு வராது, வேணும்னா நீங்க எங்க சமுதாயத்துடைய வாக்குலமா தேர்தலை சந்திங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா. இதனால திமுகவில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை அங்க பேசி ஆகணும். சி.வி. சண்முகம் அவர்களாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவரிடம் போர்கொடி தூக்கினார். அவர் இந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனா துரைமுருகன் அவர்கள் அதற்கான தகுதியை இழந்து விட்டார். ரெண்டு பேரும் விமர்சிப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. துரைமுருகன் அவர்கள் எங்கே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசினார்? எங்கேயும் கிடையாது. ஆனா இன்னைக்கு தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்களோ என்கிற அச்சத்தில் தன்னுடைய சமுதாயத்தை பயன்படுத்தி வாக்கை அந்த இடத்துல கேடயமாக பயன்படுத்துகிறார். இங்க திமுக என்ன பண்ணுது? இது வரைக்கும் போதும், வன்னிய சமுதாயம் எல்லாம் நம்ம எப்ப இது சொன்னாலும் கேட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு போயிடும், அமைச்சர் சொன்னாதான் போடும், துரைமுருகன் அவர்கள் சொன்னாதான் போடுன்றதெல்லாம் கிடையாது, நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவரை புறக்கணித்து விட்டு அங்கே மாற்றொரு சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சர் பதவியில் அமர்த்துவதற்கான அத்துணை பணிகளும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. வன்னியர்களை வைத்து வளர்ந்தவர்களும் வன்னியர்களை வீழ்த்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களை வைத்து அரசியல் ஆதாயம் பெற்றவர்களும் வன்னியர்களை ஓரம் கட்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த வன்னியர் சாதி என்பது மக்கள் தொகையில மிகப்பெரிய சாதி. ஆனால் எல்லாவற்றிலும், கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, எல்லாவற்றிலும் ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பின்தங்கிய சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணம் திமுக. இன்னும் இருக்குது. இதெல்லாம் இதோட நிறுத்த போது கிடையாது. இந்த தேர்தலில் திமுக இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து தான் நாள்தோறும் காணொலி வரும். இந்த கீழே கமாண்டு போறது துடிச்சிட்டு இருக்கிறீங்களே, ரெடியா இருக்கடா, பார்த்துக்கலாம். வலியோடு இருக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். வழி இல்லாம ஏகபோக சுகத்தோடு இருப்பவனுக்கு ஒரு ஆணின்னு தெரியாது. நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான என் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் வாழ்க்கையிலே அடுத்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் முன்னேறாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற திமுகவுடைய சூழ்ச்சி. எங்களுக்கு வழி இருக்கும், நாங்கள் பேசுவோம். வேற எவனுக்கும் வழி இல்லைன்னா மூடிக்கிட்டு போயிட்டு இருங்க. வழி உள்ளவனுடைய கோபம் இருக்குதுல்ல, அது மிகப்பெரியது ஒன்று. இந்த கோபத்தை அந்த காணொலியின் வாயிலாக மட்டும் கிடையாது, தேர்தலையும் காட்டுவோம். உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அப்படியாக இருக்கும் பட்சத்தில் சமூக நீதிக்கே வித்திட்ட வன்னிய சமுதாயத்தை, இடஒதுக்கீட்டிற்காக உயிர்நீத்த வன்னிய சமுதாயத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவை இந்த தேர்தலில் விரட்டி அடிப்போம்.